சார் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? வெல்டிங்கு வெல்டிங்க இரும்புக்கு வெயிடானா தரைக்கு வச்சுக்கிட்டு இருக்க. தரைக்கா? ஐயோ தல, ஒரு மாதிரி தூக்கமா வருது தல. அப்ப ராத்திரி நீங்க தூங்கல? எல்லாம் உன்னாலதான் பண்ண. ஆமா, உன்னோட ஃபீலிங்ஸை மொத்தமா என்கிட்ட இறக்கி விட்ட. நான் கொஞ்சம் சாஃப்ட்டு, இலகன மனசு வேற இல்ல. உன் கதை நைட்டு ஃபுல்லாக எனக்கு படமாக ஓடுதுதல்ல. இதை யோசிச்சா எனக்கே தூக்கம் வரல. ஆமா, நீ எப்படி இத்தனை நாளாக தூங்குன? எப்படி தல? டேய், அதை பத்தி இதுக்கப்புறம் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிருக்கல, அப்புறம் இதுக்கு மறுபடியும் பேசுற? வேற யார்கிட்ட தானே பேசக்கூடாது, உங்ககிட்ட பேசலாம்ல. சத்தியமா சொல்றியா? உனக்கெல்லாம் மெரினா பீச்சிலே செலவு வைக்கலாம்யா. பாரு, இந்த காலத்துலலாம் வேற எவனோ பண்ண கொலைக்கு எவன் பழி ஏத்துப்பா சொல்லு? காசுக்காக வேணா பண்ணுவானுங்க. காசுக்காக பண்றவங்க எல்லா காலத்துலயும் இருக்காங்கடா. அதெல்லாம் பெருசுபடுத்திட்டு இருக்காத, பேச்ச விடு. வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வாடா. என்னத்த நான்வெஜ்ஜா? ஆடியோ மறந்துட்ட. ஆமா ஆமா ஆமா. கா 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 கா. அப்படி. கா கா. குட். சரி சரி, இங்க பாரு, உனக்கு பிடிச்ச கறி குழம்பு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிடு. உனக்கு கார தூக்கலா இருந்தா பிடிக்கும்னு 4 பச்சை மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். நல்ல சுருன்னு இருக்கும், மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? சாப்பிடு சாப்பிடு, வரேன். வள்ளி, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? ஏன் நான் என்ன பண்ண? நான் தப்பு பண்ண மட்டும் கோவப்படுறீங்க? நீங்களும் தப்பு பண்றீங்கல்ல. வீரா கிட்ட கூப்பிட்டு சொல்லவா? வீரா கிட்ட சொல்வியா? ஏடி, நான் என்னடி தப்பு பண்ண? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமை. அப்போ சனி ஞாயிறு எனக்கு லீவ் தானே. அதுக்கு நான் லீவ்ல இருக்கும் போது தாத்தாக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? நீ தான் கொடுப்ப. என்னோட உரிமையை நீ பறிக்க பாக்குறியா? தாத்தா, தங்க புள்ள, பசிக்குதா தாத்தா? இல்லடா. போய் சொல்றீங்க. சாப்பிடுறீங்களா? சரி, கை கழுவிட்டு தானே சாப்பிடணும். தங்க புள்ள, கை கழுவியாச்சு. ஷோ, கை கழுவலனா நானே ஊட்டி விட்டுருப்பேன். இப்ப என்னடா தங்கம், நீயே ஊட்டி விடு. ஆமா, அப்படியே நீங்க கை கழுவுனீங்க. உனக்கு தாத்தா ஊட்டி விடுவேன்ல. எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு தாத்தா. தாத்தாக்காக கொஞ்சம் சாப்பிடுறா. என் அண்ணி, என் அம்மா, உன் அண்ணன் எல்லாரையும் சேர்த்து மொத்த உருவமா இவ வந்திருக்கா வீரா. பாரு, இவ கூட இருக்கிற இந்த 5-10 நிமிஷம்தான் அண்ணன் எல்லாத்தையும் மறந்துருக்கு. ஏதோ அது முகத்துல சிரிப்புன்னு ஒண்ணு பார்க்க முடியுது. அதுக்கு நம்ம மேலெல்லாம் ஏதோ வெறுப்பு போல இருக்கு. நம்ம கிட்ட பேசுறதே நிறுத்திருச்சு. வலிமா, மாமாக்கு நம்ம மேல வெறுப்பெல்லாம் இல்ல. நடந்த எல்லா சம்பவத்துக்கும் விதிதான் காரணம். அது ஒண்ணுதான். குட்டிய பாருங்களேன், மாமா எவ்வளவு பெரிய ஆளுன்னு கூட பார்க்காம அவர் கூட இவ எப்படி வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கா. வாங்க மேடம், வாங்க. கனிக்குட்டி, என்னடி பண்ணிட்டு கொடுத்துட்டீங்களா? வள்ளியம்மா, நீங்க தாத்தாக்கு சாப்பிட கொடுக்கும் போது எத்தனை இட்லி கொடுப்பீங்க? என்ன, ஒரு 4 இட்லி கொடுப்பேன்.
எத்தனை இட்லி தாத்தா சாப்பிடுவாரு? அவர் ஒரு இட்லி சாப்பிட்டாலே பெரிய விஷயம்டி. இங்க பாத்தீங்களா 5 இட்லி சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஆ? பரவாயில்லையே, கொடுங்க. இதுக்கெல்லாம் வெரி குட் சொல்ல மாட்டீங்களே. வெரி குட்ரி பெரிய மனுஷி. இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நல்ல மார்க்ஸ் வாங்கினாதான் வெரி குட்லாம். இந்த மாதிரி நல்ல ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் பாராட்டவே மாட்டீங்க. கேட்டியா? இந்த அம்மா 4 இட்லியை கொடுத்ததுக்கு பாராட்டு விழா எடுக்கணுமாமா. பாத்துக்கோ இந்த பொடுசு வேலையெல்லாம். தலைய சிலிப்பிட்டு போறத பாத்தியா? சரியான வாயாடி. நல்லா பேசியே எல்லாரையும் வாயடிச்சு போக வச்சிருவா. இவகிட்ட பேசி யாராலையும் முன்னுக்கு வர முடியாது. வலிமா, அது நம்ம குடும்ப ரத்தம், அப்படிதான் இருக்கும். தெரியும் தெரியும், சொல்லுவியே நீ. நீங்க எல்லாம் பேசவே மாட்டீங்களா? நாங்க தான் பேசுறோமா? 5 பேர் தானே வந்திருக்காங்க, சமாளிப்போம். அது மட்டும் இல்ல, கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தான். கடவுள் இருக்குன்னு சயின்டிபிக்கா எந்த ஆதாரமும் இல்லன்னு என்னென்னமோ அடிச்சு விட்டுருக்கா. இப்ப என் பையன் கோவில் பக்கமே வரமாட்டேங்கிறான், விபூதியும் வச்சுக்க மாட்டேங்கிறான். இந்த குட்டிய பாரு, இந்த வயசுலயே எவ்வளவு பகுத்தறிவோடு இருக்கான்னு. வலிமா, அப்படியா சொன்னா? நானும் தான் தினமும் சாமி கும்பிடுறேன். என்கிட்ட ஒரு நாள் கூட அவ இப்படி சொன்னதே இல்லையே. அப்படி நல்லது பண்றது அவ்வளோ பெரிய பிரச்சனையா என்ன? பூமியில இருந்து 2 அடி உயரமா இல்ல, அவ மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு 5 பேர் கிளம்பி வந்துட்டாங்க. இவங்க புள்ளைங்களை ஒழுங்கா விளக்க வேண்டியதானே? அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் புள்ள மேல கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நீ வா முதல்ல உள்ள. அதுதான் நான் சொல்றேன். அவ என்ன ஆட்டோ ஆடிக்கிட்டு இருக்கா? கனி, இவங்க தான் வேற வேலை வெட்டி இல்லாம வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா, ஐயோ ஏண்டி உள்ள போக வேண்டியதானே? அவ கண்ணு முன்னாடி ஏண்டி உட்கார்ந்திருக்க? ஏய் கனி, வாடிங்க. என்ன வீரா, யாரோ மொத்தமா நிறைய பேர் வந்திருக்காங்க போல. அவங்கள எதுக்கு வந்துட்டு போறாங்கன்னு உனக்கு தெரியாது இல்ல? என்ன பாராட்டுறதுக்கு தானே? மா, ரொம்ப புகழ்ந்தாங்களோ? பாத்தீங்களா நக்கல? பாத்தீங்களா அவளுக்கு? விடு விடு, சின்ன குழந்தை தானே, இதுவும் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்துட்டு வரலனா உனக்கு தூக்கமே வராதுல்ல? வீரா, விடுன்னு சொல்றேன்ல. குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும். சின்ன வயசுல மாறம் பண்ண அப்படி இல்ல. பொதுவா குழந்தைங்க இப்படி குறும்பு பண்றது சகஜம் தானே, அதைத்தான் சொல்ல வந்தேன். பாப்பா, இனிமே இப்பெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? சித்திக்கிட்ட சாரி சொல்லு. நான் என்ன தப்பா சொன்னேன்? உண்மைதானே சொன்னேன்.